மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் 5வது இடத்திற்கு உயர்ந்தது. அது பொருளாதார வளர்ச்சி தானே, அது யாரும் மறுக்க முடியாது தானே. 5வது இடத்திற்கு வந்துவிட்டது என்று என்கின்ற போது அப்ப என்ன அர்த்தம்? உற்பத்தி பெருகியது, ஏற்றுமதி அதிகரித்தது. இறக்குமதி அதிகரித்திருக்கலாம், தப்பு இல்ல, ஏற்றுமதி அதிகரிக்கணும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்க வேண்டும். வேலை வாய்ப்பு உருவாகி இருப்பதற்கு அத்தாட்சி வருவாய் பெருகி இருக்க வேண்டும் இல்லையா? நேஷனல் இன்கம் இப்படி வரணும் இல்லையா? ஆனா எப்படி ஒண்ணு மட்டும் 5வது இடத்துக்கு போச்சு, ஆனா வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆயிருக்கணும். பொருளாதார வளர்ச்சி should have generated employment. எங்க அது நடந்துச்சுன்னா நடக்கவில்லை. வணக்கம் தொடர்களே, ரோசர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுர்ஜித் பல்லா பிரதமருடைய பொருளாதார தொடர்பான முன்னாள் ஆலோசகர். அது மட்டுமின்றி இந்திய மைய வங்கியினுடைய அந்த பாலிசி கொள்கை வகுப்பு குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய உறுப்பினராக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டிலையும் ஒரு மெம்பராக இருந்தவர். அவர் சொல்லியிருக்கிறார், கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தீர்களானால் மோடி பதவியேற்ற பிறகு 2014 முதல் 2023 வரை 7 ஒரு 9 வருடங்களாக இந்தியா அதிகபட்சமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். அவ்வாறு உருவாக்கியதன் விளைவாக 1 கோடி இளைஞர்கள் வேலையை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு பேட்டியில் கொடுத்திருக்கிறார். இவர் பிஜேபி, காங்கிரஸ், அதாவது மோடியினுடைய ஆலோசகர் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் சொல்றாரு அப்படின்னம்னா, இந்தியாவில் வேலைக்கு தகுதியானவர்களில் 83 விழுக்காட்டினருக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று 2022 அதை பற்றி ஆய்வு செய்த சர்வதேச உழைப்பாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு டேட்டாவை வெளியிட்டது. அந்த அளவிற்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இருக்குன்னு. அதுக்கு இவர் இப்படி பதில் சொல்றாரு. மோடி ஆட்சியில் 10 மில்லியன் ஜாப்ஸ், அதாவது 1 கோடி பேர் வேலை பெற்றார்கள், உருவானது என்றிருக்கிறார். வேலை வாய்ப்பை பெற்றார்கள் என்று சொல்லவில்லை, உருவானது அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது எங்க அப்படின்னம்னா, அது வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறாரு. நீங்க அந்த இந்த லிங்க் வந்துட்டு நான் இதில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதை நீங்களும் பார்க்கலாம். NDTVயில் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்க வேலை கிடைக்குது, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற வேலை கிடைக்கல, வேலையை எதிர்நோக்கி வேலை செய்யக்கூடிய இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பின்மை. இதான் அந்த பொருளாதாரத்தில் வந்துட்டு பொருளாதாரத்தை பயன்படுத்தி பொருளாதார நிபுணர்கள் செய்யக்கூடிய புழுகினுடைய ஒரு அம்சம். இது நிறைய வார்த்தையை போடுவாங்க. இந்த பாரு, இவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்தான், இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது, இவ்வளோ பேர் வேலையில் இருந்தான், அவன் மேற்கொண்டு பெரிய வேலைக்கு போனான், இப்படின்னு தனித்தனியாலும் சொல்ல மாட்டாங்க. வெறும் வார்த்தைகள் விளையாடுவாங்க. ஃப்ரிக்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலையில தான் இருக்கிறாங்க, ஆனால் நல்ல வேலையை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட வேலையின்மை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நேரடியான கேள்வி. மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் 5வது இடத்திற்கு உயர்ந்தது. அது பொருளாதார வளர்ச்சி தானே, அது யாரும் மறுக்க முடியாது தானே. 5வது இடத்திற்கு வந்துவிட்டது என்று என்கின்ற போது அப்ப என்ன அர்த்தம்? உற்பத்தி பெருகியது, ஏற்றுமதி அதிகரித்தது. இறக்குமதி அதிகரித்திருக்கலாம், தப்பு இல்ல, ஏற்றுமதி அதிகரிக்கணும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாகி இருக்க வேண்டும். வேலை வாய்ப்பு உருவாகி இருப்பதற்கு அத்தாட்சி வருவாய் பெருகி இருக்க வேண்டும் இல்லையா? நேஷனல் இன்கம் இப்படி வரணும் இல்லையா? ஆனா எப்படி ஒண்ணு மட்டும் 5வது இடத்துக்கு போச்சு, ஆனா வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்காத வளர்ச்சி. அன்எம்ப்ளாய்மெண்ட் growth without employment என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை உலக நாடுகள் விமர்சிக்க காரணம் என்ன? ஏனென்றால் இது ஒரு பொருளாதார வளர்ச்சியை தந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி, உற்பத்தி அதிகரிக்கிறது, ஆனா வேலை வாய்ப்பு அதிகரிக்கல.
அப்ப வேலை வாய்ப்பு அதிகரிக்காத போது என்ன ஆகும் அப்படின்னோம்னா வருவாய் இருக்காது. வருவாய் இல்லைன்னா பர்ச்சேஸ் இருக்காது. பர்ச்சேஸ் இல்லைன்னா நுகர்வு திறன் குறையும். நுகர்திறவு குறைஞ்சதுன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் வீக்கெண்டு அப்படின்னு அர்த்தம். வாங்கக்கூடிய சக்தியை மக்களுக்கு இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த பொய்யான வளர்ச்சியினுடைய விளைவாக ரூபாயினுடைய நாணய மாற்று மதிப்பு குறைந்திருக்கும். குறைஞ்சுதா இல்லையா? பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி இந்தியா 169வது இடம், பொருளாதாரத்தில் 5வது இடம். பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி 129வது இடம். அதில் சிதம்பரம் சொல்றாரு 132வது இடம். ஏதோ உண்டு. 5ல் இருக்கிறது எங்க, 129 130 இருக்கிறது எங்க? என்ன காரணம்? அப்ப இந்த பொய்யை இப்ப எடுத்து இவரை வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னா 3வது கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்குது. ஸோ எனவே இந்த விவரம் நேற்று வந்துச்சு. இவரை விட்டு புழுவுறாங்க. ஏன்னா வட இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு நிலை. மோடிக்கு எதிராக கடுமையான அளவிற்கு எதிர்ப்பறை வீசுகிறது. தணிக்க முடியல, மக்களை காட்ட முடியல கேமரால. அப்படியே மோடி கிட்ட, மோடி கூட மேடையில் இருக்கிறவங்கள கூட காட்டல. அப்படியே மோடியினுடைய மூஞ்சி அவ்வளவுதான். அவர் பேசுறாரு, அவருக்கு கீழே தாமரை சின்னம் எல்லாம் இப்படிதான் ஃப்ரேம். இதுக்கு தாண்டி கிடையவே கிடையாது. அவ்வளவு க்ளோஸா வச்சு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு மோடி. அதான் காட்டுறாங்க தொலைக்காட்சிகள்லாம். என்ன காரணம்? அப்படியே நேரு பிளேஸ் வித் மோடி பிளேஸ் வித் த ஸ்டேட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா டைம்ஸ் நோவில் ஒரு இன்டர்வியூ. என்னடா அவர் பார்த்தோம்னா கேள்வி கேட்டோம்னா முடிக்கிற பார்வை பார்க்குறாரு. அவருடைய முகத்தை பார்த்தாலே அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, விலைவாசி உயர்வு, எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட மூஞ்சி தான் சிங்கிள் மோஸ்ட் குட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பேட்டியில ஒரு உற்சாகம் வேணாம். அதான் ஏற்கனவே இந்த நியூஸ் 18 அவங்க கேட்டாங்க இன்டர்வியூல, இன்னும் உங்களுடைய ஆட்சி இந்த மாதிரி நீங்க பேசுறீங்களே, சொத்துக்கள், பணம், நகை, ஏன் தாலியில் இருக்க தங்கம் கூட இருக்காது, எல்லாத்தையும் பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, ஏன் இந்த மாதிரி பேச வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, ஏன் பேசுறீங்க? அதுக்கு அவர் பதில் ஆரம்பிக்கிறாரு. எப்படி? இது ஒரு டிஆர்பி கொஸ்டின், அதாவது டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்டை கூட்டுறதுக்கான கேள்வி இது. நான் தேர்தலை பத்தியே யோசிக்கிறது இல்லை, நான் மக்களை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். மக்களை தவிர நான் வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இன்னும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஒரு 3 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போறேன், இவ்வளோ பேருக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தேன், இவ்வளோ பேருக்கு டாய்லெட் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறேன், இவ்வளோ பேருக்கு பண்ணியை கொடுத்துருக்குறேன், செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அடிக்கிட்டு கடைசியாக சொல்றாரு. இல்லை நான் சொன்னேன், ஏன் சொன்னேன்? சொல்லலை. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் நழுவுறாரு. அப்படியே எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸ் 18ல. அந்த மாதிரி இவர் போகக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய பைட்டோஜி, போயிடாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அப்படியாப்பட்ட நிலைமை 2010 தான் நடந்துச்சு. அதையெல்லாம் வச்சுதான் சொன்னேன், இவங்க வந்துட்டு இவிஎம்ல ஜெயிக்கிறானுங்க, அதையும் ஒரு காரணி அப்படின்ட்டு. இப்போ அதான் இப்போ உடனே அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. உடனே 1 கோடி பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குது. ஒரு வருடத்துக்கு 2 கோடி பேருக்குன்னு சொல்லி இன்னைக்கு 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆயிருக்கணும். பொருளாதார வளர்ச்சி should have generated employment. எங்க அது நடந்துச்சுன்னா நடக்கவில்லை. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஒரு வாரமும் டேட்டா வெளியிடுறான். யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியல் பாடி, ஒரு அசோசியேஷன், ட்ரேட் அசோசியேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருக்குது மோடியினுடைய ஆட்சியில இந்த பர்டிகுலர் பகுதியில் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அதை பத்தி மோடி கேர் பண்ணிக்கல, மோடிக்கு தெரியாது, சீதாராமன், நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது. அதை பத்தி யாரும் யோசிக்கிறதுலாம் இல்லை. அடுத்தபடியாக கேட்குறாங்க, அப்போ இந்த அளவுக்கு நல்லா வைப்ரண்டா இருந்தது எக்கானமி, அப்புறம் ஏன் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு ஏன் குறைவா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, முதலீட்டாளர்கள் பொதுவாக வந்துட்டு முதலீடுகள் தங்களுக்கு வந்து முதலீடுகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பான தகராறுகளை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் தீர்க்கணும்னு சொன்னதை அவங்க ஏத்துக்கல, அதனால வர்றதில்லை. ஏதோ பரவாயில்ல எக்ஸ்கியூஸ். நான் என்ன கேட்குறேன்னா, வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு வருது? பங்குச்சந்தைக்கு வருது. எல்லாம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அதில் வரப்போது. அது வந்துட்டு நம்முடைய பங்குச்சந்தையினுடைய புள்ளிகளை உயர்த்த போது.
அவங்க நல்ல விலைக்கு ஸ்டாக்கு உயர்ந்த உடனே அதை விற்க போகிறாங்க, ப்ராஃபிட் அள்ளிக்கிட்டு போக போகிறாங்க, அப்புறம் போயிட போகிறாங்க, அப்புறம் மீண்டும் வருவாங்க, அப்புறம் போடுவாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏறுது இறக்குது, ஏறுது இறக்குது. நீண்ட கால நோக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார்ஸ், அதை சிப்புன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு அதை பயன்படுத்தி அவங்க பண்ணிக்கிட்டு கெயின் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவுதான் மோடியினுடைய ஆட்சி. அந்நிய நேரடி முதலீடு, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எங்கேருந்து பெருக்கும்? இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு தரையை பெருக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் சுர்ஜித் பல்லா போன்ற பொருளாதார நிபுணர்களை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யை கட்டமைத்து அதை பத்திரிகைகளும் வெளியிடுகிறார். நம்பத்தான் ஆடில்லை, யாரும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. என்ன இதுலேருந்து தெரியுது? மோடி, அவருடைய அரசு, அவருடைய வளர்ச்சி முழக்கம், இந்தியா வளர்ந்து விட்டது என்கின்ற இந்த உருவகம் தகர்ந்து விட்டது. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவுடைய மீட்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இடையே இவிஎம் நிக்குது. இவ்வளவுதான். இதை மட்டும் கண்காணிச்சு இதை மட்டும் உடைக்க முடிஞ்சுச்சுன்னா, அந்த அளவுக்கு மக்களுடைய வாக்களிப்பு சர்ஜ் இருந்துச்சு மோடிக்கு எதிராக இருந்ததுன்னா, இவிஎம்னாலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமா ஜூன் 4ஆம் தேதி ஒரு விடிவு பிறக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.